சி.வி. சண்முகம் 4 முறை எம்.எல்.ஏ, மாநிலங்களவை எம்பி, பல்வேறு துறை அமைச்சர், வழக்கறிஞர் இப்படி பல பெருமைகளை சுமந்து வலம் வருபவர் தான் சி.வி. சண்முகம். 1965ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்க திண்டிவனத்தில் தான் பிறந்தார். சி.வி. சண்முகம் அப்பா நாடாளுமன்ற எம்பி, ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தோட அதிமுக மாவட்ட செயலாளர்னு அரசியல் பின்புலம் கொண்டவர் தான் சி.வி. சண்முகம். இதனாலேயே சி.வி. சண்முகத்துக்கு அரசியல் மீது இருந்த ஆர்வம் அதிகம்னே சொல்லலாம். ஆனால் அப்பாவோட பேச்சை கேட்டு படிப்பில் கவனம் செலுத்திட்டு வந்த சி.வி. சண்முகம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எல்.எல்.பி முடிக்கிறாரு. என்னதான் எல்.எல்.பி படித்து வழக்கறிஞர் ஆனாலும் சி.வி. சண்முகத்துக்கு அரசியல் மீதான ஆர்வம் குறையவே இல்லை. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் தன்னை அடிப்படை தொண்டனா நினைச்சுக்கிட்டு தீவிரமாக களப்பணியில் ஈடுபட தொடங்கினார் சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகத்தோட தீவிர செயல்பாட்டை பார்த்த புரட்சி தலைவி அம்மா 2001ஆம் ஆண்டு திண்டிவன தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை கொடுத்து அழகு பார்த்தாங்க. களத்தில் தீவிரமாக செயல்பட்டு கிடைச்ச முதல் வாய்ப்பிலேயே வெற்றி வாகை சூடினார் சி.வி. சண்முகம். வெற்றி பெற்ற முதல் தடவையே அமைச்சரவையில் சி.வி. சண்முகத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அழகு பார்த்தாங்க அம்மா அமைச்சரவையில் கல்வி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக சி.வி. சண்முகம் திறம்பட செயல்பட்டதால் மீண்டும் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திண்டிவன தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. இந்த முறையும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை மண்ணை கவ வச்சு வெற்றி வாகையை சூடினார் சி.வி. சண்முகம். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அதிமுக வரலைனாலும் கூட தொகுதி மக்களின் குரலாக இன்று வரைக்கும் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிச்சு வந்தார் சி.வி. சண்முகம். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனத்துக்கு பதிலாக விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் இங்கேயும் தன்னோட வெற்றியை கணக்க தொடங்கினார். இந்த முறை வணிக வரி மற்றும் சட்டத்துறை சி.வி. சண்முகத்துக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் கட்சியிலையும் சி.வி. சண்முகம் பல்வேறு பொறுப்புகளுக்கு நகர்ந்து போனார். 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலையும் மீண்டும் விழுப்புரம் தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் பயணத்தை தொடங்கினார் சி.வி. சண்முகம். போட்டியிட்ட அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் தோல்வியை சந்தித்தார். தோல்வியை சந்தித்தாலும் சட்டமன்றத்தில் மட்டுமே ஒழித்த சி.வி. சண்முகத்தோட குரல் நாடாளுமன்றத்திலையும் ஒழிக்கணும்னு முடிவு பண்ண எடப்பாடியார் சி.வி. சண்முகத்துக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க. சட்டமன்ற தேர்தலை போலவே பாராளுமன்றத்திலையும் மக்களின் குரலாக சி.வி. சண்முகம் ஓங்கி ஒழிச்சிட்டு வந்தார். வேட்டைக்கு போன சிங்கம் எப்படியும் ஒரு நாள் தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துடும். அது போலவே இப்பயும் மீண்டும் மாநில அரசியலில் கால் பதிச்சிருக்காரு சி.வி. சண்முகம். 2026 தேர்தலுக்கான மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக சி.வி. சண்முகம் மீண்டும் தன்னோட கோட்டைக்கு வர தயாராகி வராரு.